ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு நாங்கள் கல்வாரி திருச்சபை கூடாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட காரியம் வேலையின் தாக்கம். அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து நாங்கள் மீதி காரியத்துக்கு கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதிலே கடவுளுடைய வார்த்தையின்படி பார்க்கின்ற பொழுது சில ஒழுங்கு திட்டங்களுக்கூடாக செயல்படுவதை குறித்து இதிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கி முதலாம் நாள் 2ஆம் நாள் இப்படி 6 நாட்கள் அவர் செய்ததை கிரியை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கூடாய் அவர் மனிதனை அதன் பின்னதாக ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கூடாக மனிதனை சிருஷ்டித்து ஏதேனிலே வைத்தார். அவனை சிருஷ்டித்து வைத்து ஒரு ஆணும் பெண்ணுமாய் அழகான ஒரு குடும்ப அமைப்பை ஆண்டவர் உண்டாக்கினார். அதோடு கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று 2ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுகிறது, அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஆகவே ஆண்டவர் மனிதனுக்கு முதலாவது சொன்ன காரியம் வேலை என்ற காரியம் அமைகிறதாக இருக்கிறது. ஆகவே வேலை செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. தேசங்கள் இன்றைக்கு வறுமைக்கு காரணமாக இருக்கிறது. வேலை இல்லாமல் செயல்படுவதனால் வறுமை வருகிறது. வேலையை குறித்த எண்ணங்கள் சிந்தனைகள் அநேகருக்கு இல்லை. ஆகவே வேலை செய்கின்ற பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தேசத்தின் செழிப்பை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே வேலை செய்வது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. 2ஆம் உலக யுத்தத்திலே ஜெர்மன் தேசத்தை எடுத்துக்கொள்வீர்கள், ஆனால் இனியிலென்ற விதத்தில் எல்லா விதத்திலும் அவர்கள் ஏழ்மை நிலைக்குள் இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய நிலை போட்டி போடுற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிற காரணம், ஆண் பெண்ணென்று பாராமல் இரவு பகலாக வேலை செய்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வேலை செய்து இன்றைக்கு எங்களுடைய தேசத்திலே பார்த்தால் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறோம். அநேகர் எங்களுடைய இலங்கையை பொறுத்த பார்த்தால் அநேகர் சமையல் அறையிலே வேலை செய்வதுதான் பெரிய ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. ஆனால் அதே நபர்கள் நாங்கள் வெளியாலே எங்களுடைய பிரயாசங்களை செலவழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சைனாவை பொறுத்தவரையிலே சிறு பிள்ளை பிறந்த குழந்தை கை அசைவுகளை கூட தொழில் ரீதியாய் ஆக்கிவிட்டார்கள். ஏனென்றால் இந்த பிள்ளையுடைய இந்த பிரயாசம் வீணா போகக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளையுடைய அசைவு குண்டூசிகளை பிறப்பிக்கிறதாக அமைந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய தேசத்திலே வறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் வேலை செய்ய மனதில்லாதிருக்கிற காரியம். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களுக்கு இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம் என்று சொல்லி பவுல் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வேலை செய்வது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேசம் ஆசீர்வதிக்க வேலை என்றது மிக முக்கியமானது ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. இது கடவுளுடைய முதலாவது வாயிலே இருந்து வந்த வார்த்தையும் கூட. அவை இதிலே நாங்கள் கருத்திலே கொண்டு நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னால் எங்களுடைய தேசம் ஒரு வல்லரசாய் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அவை நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சிறந்த ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் வந்து கொள்ள முடியும். ஆகவே வேலை செய்யாமல் நாங்கள் வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு கடினமான ஒரு போதனையாக இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு உலக பிரகாரமான ஒரு பழமொழியும் இருக்கிறது. நான் ஒரு வியாபார ஸ்தலத்திலே போன பொழுது அவர்களுடைய எழுத்தாக்கத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஈட் ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு donkey, eat sleep work is equal man. அதாவது கழுத ரெண்டும் செய்யும், சாப்பிட்றதும் படுக்கிறதும் தான் சமன் கழுத. மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பிட்றது, நித்திர கொள்வது, சக வேலை ஒன்றுதான் மனிதனை கொண்டு வருது. ஆகவே அதை நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் மைனஸ் பண்ணி வேலை இல்லாத மனிதன் டொங்கிக்கு சமனான ஒரு நிலையை உலக பிரகாரமானவர்கள் கூட அதை வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு நல்ல பலத்தை தருவார், தைரியத்தை தருவார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேகர் வேலை செய்யாமல் எங்களுடைய காலங்களை வீணடிக்காதபடி வேலை செய்வோம். ஆண்டவரும் சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராகுங்க. அதுவும் ஒரு வேலை தான்.
வீட்டை இருந்து கொண்டு ஆத்துமாக்கள் வருவதல்ல, வீட்டை இருந்து கொண்டு வருவதல்ல, புறப்பட்டு போதல், செயல்படுதல், கிரிய செய்தல் எல்லாம் ஒரு வேலைக்குள்ளாய் அமைகிறத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு நேரம் பிரயாசப்படுகிறோம், எதற்காக பிரயாசப்படுகிறோம், எப்படி என்றதை குறித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்பது நலமாக இருக்கும். ஆகவே கடவுள் எதிர்பார்க்கிற முதலாவது இருதயத்தின் விருப்பத்தின்படி வேலை செய்வோம், தேசத்தை வளமாக்குவோம், உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு எத்தனம் பண்ணுவோம். ஆகவே எங்களுடைய நிலைகளை நாங்கள் உய்த்து ஆராய்வோம். நீதிமொழியில் புத்தகங்களிலே நீங்கள் பாப்பில் என்று சொன்னால் அநேக காரியம் அசதியாய் வேலை செய்கிறவன், அப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காரணம், வேலை செய்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு பலமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உண்மையாகவே எங்களுடைய தேசம் ஒரு வளமிக்க தேசமாய், செழிப்புள்ள தேசமாய், ஒரு கடவுள் எதிர்பார்க்கிற நிலையில இருக்கத்தக்க அந்த பிரயாசம் வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கி பண்படுத்தவும் காக்கவும் வைத்தீர் என்றும் அது வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரங்களிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே புறக்கணிக்கிற பகுதிகள் இருக்கிறது. எங்களை ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய தேசம், எங்களுடைய குடும்பம் ஆண்டவரே, சமூகம் முன்னேறத்தக்க விதமாய் ஆண்டவரே, செழிப்புள்ளதாய் இருக்கத்தக்க விதமாய் ஆண்டவரே, நாங்கள் வேலையிலே ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிறவர்களாக பிரயாசப்பட எங்களுக்கு அந்த ஞானம், புத்தி, அறிவை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே அறியாமைகளை ஒரு விஷயம் மன்னித்து வருகிற நாட்களிலே இந்த காரியங்களிலே நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெப கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.